அதுக்கப்புறமேல சத்யா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. கையில் கட்டு போட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து எலும்பு சூப் வந்து வச்சு கொடுத்து குடிடான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லைம்மா போதுமா எனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் சத்தானதாக சாப்பிடணும், அப்படின்னா தான் கை எலும்பு வந்து சீக்கிரமாக ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஸ்பூன் வச்சு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ரொம்ப அவங்க அம்மா அழுகுறாங்க. அம்மா ஏம்மா இப்படி தேவையில்லாமல் அழுதுகிட்டே இருக்கா, அதான் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுல விடுமா அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. இல்லடி இன்னும் 6 மாதம் ஆகுங்கிறாங்களா, 6 மாதம் வரைக்கும் இப்படியே இவன் வேலை பார்க்காம இப்படியே இருக்காவா, அதை விட படிப்புலாம் எனக்கு போயிடுச்சு பார்த்தியா, பரீட்சை எழுத முடியல, 1 வருஷம் எனக்கு படிப்பு வேஸ்ட்டாக போச்சு, என்ன செய்யன்னு தெரியல, அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க. விடுமா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி இருங்க பாரு, நீ அழுகிறனால அக்கா பாரு வந்தலேருந்து யார் கூடயும் பேசாமல் அவளும் ரொம்ப அமைதியாக இருக்கா, அக்கா உனக்கு போய் நான் காஃபி கொண்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்குறாங்க மீனா பார்த்து. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க மாமனார் உள்ளே வந்துடுறாரு அண்ணாமலை. மாமா வாங்க அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்டு சிக்கமாக சேர் போட்டு உட்கார வச்சு குடிக்க தண்ணியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாங்க மாமா நீங்கள் மட்டுமா தனியாக வந்தீங்க, எதுக்கு மாமா இவ்வளோ தூரம் அலையிறீங்கன்னு. இல்லைம்மா இருக்கட்டும், நான் சத்யா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன சத்யா இப்போ கை பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க.